விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பற்ற வச்சிருக்கிறார். நீங்கள் நடிக்கிற கபட நாடகம் என்பது எங்களுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்பது சட்ட விதிமுறைக்கு உட்பட்டது அல்ல. இந்த இடம் வேணும் என்று மத்திய அரசு கேட்கவில்லை. அப்போ இந்த இடத்தை திட்டமிட்டு நீங்கள் வரீங்கனாக்கா இதற்கு பின்னாடி யாருக்கும் ஆதாயம் இருக்கிறது. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு சொல்லிட்டே போங்க பாருங்க, என்ன ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் ஆதாயம் இருக்கிறது, யாரெல்லாம் இந்த இடத்தை சுற்றிலும் இடம் வாங்கி போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதற்காகத்தான் நீங்கள் எப்படிங்க ஒரு ஏர்போர்ட்னா ஒரு தரிசு நிலத்தில் வரணும். ஏன் வரணும்னாக்கா மண் இறுகிய தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ளைட்டு இறங்கும் பொழுது அதை தாங்கக்கூடிய அதிர்வலை ஏற்படாமல் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பெரிய ஏர்போர்ட் கொண்டு வரீங்க, கார்கோ விமானங்கள்லாம் வந்து இறங்கும் பொழுது அந்த நிலப்பரப்பானது எப்படி இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த பரந்தூர் நிலப்பரப்பு அந்த ரன்வே வரக்கூடியதே ஓடுதளம் அமைக்கிறதே ஏரியின் மீது. அப்போது அந்த முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணால் அப்ரூவல் மேலே கிடைக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 கோடிக்கு மேலே அதில் செலவு பண்ண போகிறாங்க.